ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு தமிழ்நாடு மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்துள்ள மாபெரும் வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடக்கம்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மசோதாக்களை கிடப்பில் போட்ட ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசின் நியாயத்தை ஏற்று உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருப்பதாக கூறினார். இது தமிழ்நாட்டிற்கு மட்டும் இன்றி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வழக்கின் தீர்ப்பு வெளியான நிலையில் திமுக எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதேபோல் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, மூத்த அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் சந்தித்து வாழ்த்து கூறினர். இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிவிட்டதை மேற்கோள் காட்டிய மு.க.ஸ்டாலின், இந்த தீர்ப்பு மாநில உரிமைகளை காப்பதில் முதற்படியாக அமைந்திருப்பதாக கூறினார். ஆனால் இது வெறும் தொடக்கம்தான் என பதிவிட்டுள்ள அவர், கூட்டாட்சியியலுக்காகவும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றவும் தொடரும் நமது போராட்டத்தில் இன்னும் செய்ய வேண்டியது ஏராளமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.